ரஷ்யாவில் இசை நிகழ்ச்சி நடக்க இருந்த அரங்கில் நடந்த தாக்குதலுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்பு இருப்பதாக ரஷ்ய புலனாய்வு அமைப்புகள் சந்தேகம் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவில் 2004 பெஸ்லான் பகுதியில் இதேபோன்ற தாக்குதல் நடந்தது. அதற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய அளவிலான தாக்குதலாக இசை நிகழ்வு அரங்கில் நடைபெற்ற தாக்குதல் பார்க்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபராக புதின் மீண்டும் பதவியேற்றுள்ள நிலையில் இத்தாக்குதல் நடந்திருப்பதாக ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள் சர்வதேச அரசியலை உற்றுநோக்கும் வல்லுநர்கள். இந்த மாதம் 15-17 நாட்களில்தான் ரஷ்யாவில் எலெக்ஷன் நடந்தது. அதைத் தொடர்ந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய அரசியல் சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட பின் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 ஆண்டுகளுக்கு அவர் அதிபராக இருப்பார், 20-30 வரை. இன்னொரு முறையும் அவரை மீண்டும் தேர்வு செய்வதற்கான வழிமுறையும் இருக்கின்றது. ஆகவே 2036 வரைக்கும் அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அந்த நிலையில்தான் இந்த ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கின்றது. தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக ISIS-K என்ற அமைப்பு கூறியுள்ளது. மேலும் சில அமைப்புகளும் இவ்வாறே கூறியுள்ளன. ஆயினும் ரஷ்ய அரசு இது பற்றி அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா அந்த ஒரு இதை அவங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ரஷ்யாவோட ஒரு தாக்குதல் ஒன்று நடைபெறவும் அதனால பொது இடங்களில் அல்லது அது அவர்கள் மக்களுக்காக, அமெரிக்கர்களுக்காக, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களாக அவர்கள் பெரிதாக கூட்டம் கூடும் இடங்களில் நீங்கள் சேர வேண்டாம், ஏதாவது ஒரு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது ரஷ்யா அதை நிராகரித்து விட்டது. ஆனால் இப்போது இந்த நடந்த ஒரு நிகழ்விற்கு இப்போது யாரும் பொறுப்பேற்றுக்கு இருக்கக்கூடிய குழுக்களும் அது உண்மைதானா என்று தெரியாத நிலையில், ரஷ்யாவும் எதையும் அங்கீகரிக்காத நிலையில் இது யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல், மிக பயங்கர தாக்குதல். மாஸ்கோ தாக்குதலின் பின்னணியில் ISIS-K தீவிரவாத அமைப்பை அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டும் நிலையில் தாக்குதலுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்பு உள்ளதாக ரஷ்யா சந்தேகிக்கிறது. காரணம், தப்பியோடிய குற்றவாளிகள் உக்ரைன் எல்லை அருகே பிடிபட்டுள்ளனர். இதுவே ரஷ்யாவின் ஐயத்திற்கு காரணம். உக்ரைன் எல்லை அருகே குற்றவாளிகள் பிடிபட்டதாக புதினும் குறிப்பிட்டுள்ளார். போர் தொடரும் நிலையில் ரஷ்ய தலைவர்கள் உக்ரைனையே சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளார்.